அவங்க எல்லாருக்குமே இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். பாலா, 2 பேர் வீட்லயே சம்மதம் கிடைச்சிருச்சு. பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பேச சொல்லு அம்மாவும் சொல்லிட்டாங்க. அதையே நீங்க இன்னும் செய்யாம இருக்கீங்க. எதுதான் உங்களை தடுக்குது? வித்யா, உன்னையும் அருணையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு கல்பனாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதை நிறைவேற்றாம நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்குங்க. கல்பனா என்னை பத்தி என்ன நினைப்பா? அவ என்ன வேணா நினைக்கட்டுங்க. ஐ டோன்ட் கேர். வித்யா, உன்னையும் அருணையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு கல்பனாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதை நிறைவேற்றாம நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்குங்க. கல்பனா என்னை பத்தி என்ன நினைப்பா? அவ என்ன வேணா நினைக்கட்டுங்க. ஐ டோன்ட் கேர். அவங்களுக்காக காத்திருந்தா நீங்களும் நானும் இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர முடியாது. இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது பாலா. என்ன பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? வித்யா, ரொம்ப நல்ல விஷயம் வித்யா. புடிச்ச பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுங்க. பாலா, என்ன வித்யா இது? விடுங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டு கூட இனிமேல் அப்படி பேசாதீங்க. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் சொன்னீங்க, நான் வீடியோ கால் எல்லாம் பேச மாட்டேன். நேரா போய் சூசைட் பண்ணிப்பேன். நான் உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்ல பாலா. ஐ மீன் இட். இன்னைக்குள்ள நீங்க எனக்கு நாள் குடிச்சு சொல்லுங்க. இல்லனா நான் சொல்ற அன்னைக்கு என் கழுத்துல வந்து தாலி கட்டுங்க. இனிமே எந்த காரணத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும். அவ்வளவுதான். நான் வரேன். தீனா, இவெல்லாம் உன்னை மிரட்டுற அளவுக்கு நீ அவ்வளோ வீக் ஆயிட்டல்ல? ஆமாடா, நீ வீக்கு தான். கூட இருக்கிற கோமதியே உன்னால ஒன்றும் பண்ண முடியல. வித்யாவை ஏமாத்தி ரஞ்சிதா உன் பக்கம் இழுக்கிறது நடந்துருமா என்ன? நடக்கவே நடக்காது. தோக்க தான் போற. நிச்சயமா நீ தோக்க தான் போற. எல்லாம் கரெக்டா நடந்திருந்தா இந்நேரம் நம்ம ஷாப்போட பிசினஸ் பரபரப்பா கவனிச்சிட்டு இருப்போம்ல. ஆனா இப்போ எங்க நின்னுட்டு இருக்கோம் பாத்தியாடா? நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் சத்தியமா நினைக்கல சுதா. நம்ம ஷாப்புக்காக எவ்வளவு பிளான் பண்ணிருப்போம், ரெடி பண்றதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்போம். எல்லாமே ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுல சுதா.